கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 147 வருட டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஸ்டன்னிங் ரெக்கார்டை வந்து படைச்சிருக்கிறாரு இலங்கை வீரர் ஒருவர். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தன்னோட வேகத்தால் கலங்கடிக்க வச்சிருக்கிறாரு ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளர். ஸோ இவங்க ரெண்டு பேர் யார்? ஸோ இந்த ரெண்டு பேரை பற்றி தான் கடந்த 2 நாட்களாக கிரிக்கெட் வேர்ல்டே வந்து பேசிகிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேர் யார், அவங்க என்ன சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க, ஸோ அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். 147 வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஸ்டன்னிங் ரெக்கார்டை வந்து இலங்கை வீரர் வந்து படைச்சிருக்கிறாரு. அதாவது டெஸ்ட் டெபியூட் ஆனதுலேருந்து கன்சிக்யூட்டிவாக 8 டெஸ்ட் மேட்ச்களில் 50+ ஸ்கோர் அடித்த முதல் வீரர் அப்படின்ற சாதனையை வந்து படைச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை வந்து யார் படைச்சிருந்தா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாகிஸ்தானை சேர்ந்த சவுத் சஹிப் அப்படின்றவர் வந்து 7 டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 50+ அடித்தது தான் சாதனையாக இருந்தது. ஸோ அந்த சாதனையை இப்போ வந்து கமிந்து மெண்டிஸ் வந்து முறியடிச்சிருக்கிறாரு. சவுத் சஹிப்புக்கு முன்னாடி இந்தியாவோட ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் வந்துட்டு 6 டெஸ்ட்டில் டெபியூட் ஆனதுலேருந்து 6 டெஸ்ட் மேட்சஸில் வந்து 50+ ஸ்கோர் அடித்து ஒரு சாதனையை வந்து வச்சுருந்தாரு. அந்த சாதனையை வந்து சவுத் சஹிப் வந்து தகர்த்தாரு. இப்போ அவரோட சாதனையை வந்து கமிந்து மெண்டிஸ் வந்து தகர்த்துருக்கிறார். இது ஒரு சாதனை மட்டும்தானே, இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பில்டப் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இது மட்டும் கிடையாது. ஸோ இன்னொரு சாதனையை வந்து அவர் படைச்சிருக்கிறாரு. அது என்ன சாதனை அப்படின்னா, டான் பிராட்மேனோட சாதனையை சமன் செஞ்சுருக்கிறாரு. அதாவது குறைந்த டெஸ்ட் இன்னிங்ஸில் 1000 ரன்களை கடந்த 4வது வீரர் அப்படின்ற ஒரு பெருமையும் வந்து பெற்றிருக்கிறார். இவர் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட ஜாம்பவானான டான் பிராட்மேன் சாதனையை வந்து சமன் செஞ்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட ஜாம்பவான் டான் பிராட்மேன் வந்து 13 இன்னிங்ஸில் வந்து 1000 ரன்களை வந்து கடந்திருக்கிறாரு. ஸோ அதே போல் இவர் வந்து 13 இன்னிங்ஸில் 1000 ரன்களை கடந்து ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு. ஸோ முதல் 2 இடங்களில் வந்து யாரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட ஹெர்பர்ட் இருக்கிறாரு. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸோட எவர்டன் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்து டான் பிராட்மேன் வந்து இருந்தார். இப்போ வந்துட்டு அவருக்கு அடுத்த பிளேஸில் வந்துட்டு கமிந்து மெண்டிஸ் வந்து 4வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. இந்த ஹெர்பர்ட்டும் எவர்டனும் 12 இன்னிங்ஸ்களில் வந்துட்டு தன்னோட 1000 ரன்களை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில். அதே போல் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற டான் பிராட்மேன் அண்ட் கமிந்து மெண்டிஸ் இவங்க 2 பேரும் வந்துட்டு 13 இன்னிங்ஸில் வந்து தன்னோட 1000 ரன்களை வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே கமிந்து மெண்டிஸை வந்து கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்து 2 மேட்ச் வந்து விளையாண்டாரு ஓடிஐயில். ஸோ அதில் வந்து ஒரு 44, 20+ சம்திங் அந்த மாதிரி வந்து அடித்தார். ஸோ அதில் வந்து பெரிய அளவில் வந்து பிரகாசிக்கலாம். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வீரராக வந்து வளர்ந்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லணும். இலங்கை அணி வந்துட்டு சங்கக்கரான், ஜெயவர்தனை இவங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து தடுமாறுச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய அளவில் வீரர்கள் பெருசாக வளர முடியல. அதுக்கப்புறம் இருந்த மேத்யூஸ், பெரேரா இவங்கெல்லாம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கத்துக்குட்டி அணி அப்படின்ற ஒரு ரேஞ்சு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த அணியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். கடந்த சில சீரீஸில் எஸ்பெஷலி வந்து இந்தியன் சீரீஸ்லேருந்து அவங்க வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. இந்தியன் சீரீஸ் வந்துட்டு அவங்க வின் பண்ணது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே பூஸ்ட்டோட இப்போ போயிட்டு நியூசிலாந்தோட விளையாண்டு நியூசிலாந்தோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து செமையாக ஆடி இருக்கிறாரு கமிந்து மெண்டிஸ். நியூசிலாந்தை எதிர்கொண்ட இலங்கை அணி வந்துட்டு 62 ரன்கள் வந்து குவிச்சிருக்காங்க. அதில் வந்துட்டு கமிந்து மெண்டிஸ் வந்து 182 ரன்கள் வந்து குவிச்சிருக்கிறாரு. ஸோ வந்துட்டு அதை தொடர்ந்து வந்து செகண்ட் பேட்டிங் ஆடின நியூசிலாந்து அணி வந்து முதல் இன்னிங்ஸில் வந்துட்டு 88 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 199 for 5 அப்படின்ற வகையில் வந்துட்டு T3 வந்து ஸ்டம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான ஒன் டே சீரிஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் வந்து 4th ஒன் டே வந்து நேற்று வந்து நடந்தது. ஸோ அந்த 4th ஒன் டேல வந்துட்டு ஆஸ்திரேலிய வீரர்களை ஒரு வேப்பந்து வீச்செல்லாம் திறனடிக்க வச்சிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ பான்ஸ். ஸோ அவரை பற்றியும் கடந்த 2 நாட்கள்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரே பேச்சாக இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அவர் வந்து ஆஸ்திரேலியன் லெஜண்ட் பிளேயரான ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து அவுட் ஆக்குனது தான். ஸோ அவரை வந்து அவுட் ஆக்குனதை வந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யார் இந்த மேத்யூ பான்ஸ்? இவரை வந்து திடீர்னு கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? இந்த மேத்யூ பான்ஸ் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வந்துட்டு 5 மேட்சஸ் தான் வந்து விளையாண்டுருக்கிறாரு. இருந்தாலும் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுறதுக்கான காரணம் அவர் வந்து டெஸ்ட் மேட்சஸ்லையும் வந்து சிறப்பான பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்காரு. 8 டெஸ்ட் மேட்ச்சில் கிட்டத்தட்ட 20+ விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக வந்து பார்க்கப்படுது. அது போக 43 T20s வந்து 52 விக்கெட்டுகளும் வந்து எடுத்திருக்கிறாரு. முக்கியமாக இப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ஒன் டே இன்டர்நேஷனல் சீரிஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸில் ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஸோ 3rd மேட்ச்சில் வந்து இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றாங்க DLS மெத்தடில். கிட்டத்தட்ட 4th மேட்சே வந்து ஒரு டிசைடர் மேட்ச் அப்படின்ற லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க அப்படின்னா சீரிஸை வந்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஸோ மழையின் காரணமாக வந்து 39 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன இங்கிலாந்து டீம் வந்துட்டு 312 ரன்களை வந்து அடித்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு அதாவது மிச்சல் ஸ்டார்க்கோட ஒரு ஓவரில் வந்துட்டு 28 ரன்கள் வந்து அடிக்கப்படுது. ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்சில் தன்னோட மிக மோசமான பந்து வீச்சை வந்து ஸ்டார்க் வந்து வீசியிருக்காரு. ஸோ அவரோட ஒரே ஓவரில் மட்டும் 28 ரன்கள் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு அவரை வந்து ஒரு
வாட்டிட்டாரு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பேட்டிங்கில் வந்து செமையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கிலாந்து அணி வந்து கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா அணி வந்து 126 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்ட மேத்யூ பாட்ஸ் வந்து 8 ஓவர் வீசி 36 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டுகள் வந்து எடுத்தார். அவர் வந்து முக்கியமாக ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை எடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து புகழப்படுறாரு. ஸோ இந்த 2 அப்டேட் தான் வந்து இப்போ இணையத்தை வந்து கலக்கிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட இந்த 2 அப்டேட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.